ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பிக்கு ஒரு ரீல் புதுசாக வாங்கியிருக்கோம். திருச்சியில் ஒரு கபீர் ஃபிஷிங் டேக்கிள்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் வாங்கணும். ரீல் என்னன்ட்டு நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நுக்கானா பிடேட்டர் ரீல் தான் வாங்கியிருக்கோம். நல்ல ரீலு, 8 kg ட்ராக் கெப்பாசிட்டி, 6.3:1 கியரிங் ரேஷியோ, அப்புறம் 7+1 பால் பேரிங்கு, 8 kgனா நான் 195 கிராம் தான் வெயிட்டு. நல்ல ரீலு. இந்த ரீல் தான் நான் வச்சுருக்கிறேன், ரொம்ப நாளாக ஒழிச்சிட்ருக்குது. அவ்வளோ அடி அடித்தாலும் தாங்கும். இதை வச்சு நிறையா மீன் பிடிச்சிட்டேன். தம்பிக்கு ஒரு புதுசாக ஒரு ரீல் வாங்கியிருக்கோம். அந்த ரீலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, பிரைடு எப்படி ஏற்றுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அதனால் ரீல் பவுச்சு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம தேவைன்னா ரீல் பவுச்சில் வச்சுக்கலாம், ரீல் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ நம்ம பிடேட்டர் ரீல்லாம் அந்த நம்ம தம்பை வச்சு அந்த லுக்கானான் இருக்குல்ல, அது கீழே இப்படி அழுத்தினோம்னா ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் ஆனோடனே எடுத்துகிட்டு அது ஸ்பூல் எடுத்து நம்ம நாட்டு எப்படி போடுறோன்னு சொல்கிற மாதிரி. ஏற்கனவே அதில் நாங்கள் சுருக்கு முடிச்சு, ஏற்கனவே பழைய பிரைடு தான் வச்சுருப்போம். இந்த சுருக்கு முடிச்ச மாதிரி ஒன்று கட்டியிருப்போம். அதை வச்சு ஒரு 2-3 சுற்று நல்லா சுற்றிக்கணும். அதை இப்போ காட்டுற பாருங்க எப்படி சுற்றணும்னு. பிரைடு முதல்ல இதுக்குள்ளே விட்டு எடுத்துட்டு பிரைடு அதுக்குள்ளே விட்டுட்டு ஒரு 2-3 இது நான் இது மாதிரி போட்டு நாட்டு போட்டுக்கிட்டு நல்லா இழுத்திங்கன்னா டைட் ஆகிரும். டைட்டான உடனே நம்ம வச்சு உள்ளே வச்சு செட் பண்ணிக்கிட்டு ரீலை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுங்க. பிரைடை கொஞ்சம் ஏற வரையும் ஒரு 2-3 சுற்றி ஏற வரையும் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றி ஒரு ஆள் பிடிக்க சொல்லிட்டு சுற்றுங்க. அது மாதிரி நம்ம ஸ்வாடு ஃபிஷ்ஷு பிரைட் லைன் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏற்றுறதுக்கு. ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே நம்ம சுற்றலாம், தண்ணியில் போட்டு சுற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஈஸியாக ஒரு ஆள் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்வாடு ஃபிஷ் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஏற்றுறோம். பிரைடு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே ஸ்லோவாக சுற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ரீலை பற்றி ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.